வணக்கம். குடியாத்தம் அடுத்த லிங்குன்றம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பிரதான தொழில் பார்த்தோம்னால் விவசாயம் மட்டுமே. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் வாழை இலை, வாழை மரங்கள், நெற்பயிர் இது போன்ற பயிர்களை விவசாயம் செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வருகின்றனர். இந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழையானது தொடர்ந்து பெய்தது. இந்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அனைத்துமே முழுமையாக நிரம்பி இருந்தன. அது மட்டும் இல்லாமல் குடியாத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய மோதன அணை முழுமையாக நிரம்பி அந்த உபரி நீரானது வெளியேறி வந்தன. இந்த உபரி நீர் கால்வாயின் வழியாக வெளியேற்றப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கால்வாய் செல்லக்கூடிய கிராமங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் இந்த மோர்தானா அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை விவசாயிகள் அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் கால்வாய்கள் சில இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீரானது வெளியேறி வருகின்றன. இந்த நிலையில் நேற்று பார்த்தோம்னால் தொடர்ந்து காலை முதலே சாரல் மழையானது பெய்து வந்தன. இந்த கால்வாயில் வரக்கூடிய தண்ணீரானது லிங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயின் வழியாக வந்த தண்ணீரானது உடைப்பு ஏற்பட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்திலானது தண்ணீர் புகுந்திருக்கின்றன. இதனால் பார்த்தோம்னால் அந்த பகுதியில் வாழை மரங்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்களானது முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நெற்பயிரும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றது. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய காட்டி என்ற விவசாயிக்கு சொந்தமான வாழை மரங்கள் அதிகமாக சேதமடைந்திருக்கின்றன. இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிப்பது என்னவென்றால், நாங்கள் கடன் வாங்கி இந்த விவசாயத்தை செய்தோம். ஆனால் தற்போது இந்த தண்ணீரால் எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது பயிர்களும் நாசமடைந்திருக்கின்றது. ஆகவே தங்களுக்கு உரிய இழப்பீடு தமிழக அரசு வழங்க வேண்டும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை தமிழக அரசு தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகமும் இதை கருத்தில் கொண்டு இந்த பகுதியில் சேதமடைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் கணக்கெடுத்து அதுக்கான அதாவது உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது.